வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான கல்யாண பொண்ணோட லெஹங்கா டாப் தாங்க கட் பண்ணி தைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நாட்டு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போது உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 21 இன்ச்சுங்க. 21 இன்ச்சு நான் அப்படியே வச்சுக்கிறேன். மடித்து தைக்கிறது வந்து நம்ம அந்த டாப்பில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 1 இன்ச்சு. இதுதான் வந்து ஸ்கர்ட்டு. இது வந்து டாப்புக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மீட்ரு இருக்குது. லென்த்தெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் மெட்டீரியல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதனால் பார்த்து தான் தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம சுற்றளவு பார்க்கலாம். நான் ப்ளவுஸில் அளவு வந்து டைட்டாக இருக்கும், அதோட நம்ம கொஞ்சம் லூஸ் தான் வைக்கணும். 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதாவது வந்து 20 இன்ச்சு இருக்குது, நான் 23 இன்ச்சு வைக்கிறேங்க. 11.5 வைக்கிறேன் அளவு, சுற்றளவு. சப்போஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு கொடுத்தாங்க அளவுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. 11.5 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது போட் நெக் தான் நம்ம வைக்க போகிறோம். நான் 4.5 இன்ச் வைக்கிறேன், ஏன்னா சுற்றளவு அதிகம், அதனால் 4.5 இன்ச் வைக்கிறேன். ஒல்லியானவங்கன்னா 4 இன்ச்சு வைங்க போதும். நெக்கோட அதாவது வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். நான் இதுக்கு பைப்பிங்கும் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மிஷினில் தைச்சி விட்றதா இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு வச்சு நீங்கள் அடிச்சு விட்ருங்க. நான் 2.25 வைக்கிறேன். இப்போ ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7 இல்லைன்னா 6.5 வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வெயிட்டான பொண்ணு தான். இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வரவே வராது. எப்பயுமே நீங்கள் ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்து தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம வளைவாக கொண்டு போயிடலாம். கொஞ்சம் கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். நம்ம பாவாடை சட்டைக்கு எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அப்படி தான். ஷோல்டர் வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா வந்து நான் இது வந்து தைச்சி இது சரி பண்ணணுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பைப்பிங் வேறு வைக்கணும், அதனால் வந்து சரியாக வரும். சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் வரைஞ்சதோட ஒரு 1/4 இன்ச்சு கம்மி எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுறேன். நான் கரெக்டாக அது வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கட் பண்ணி விட்ருவேன். இப்போ கீழே வந்து நம்ம பட்டிக்கு அதாவது வந்து ஓப்பனுக்கு நான் கட் பண்ணி விட்ருக்கேன் கீழே. இப்போ ஆம்கோல் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கலாம். எப்போயுமே வந்து போட் நெக்னால் நமக்கு வந்து ஆம்கோல் இறக்கமாக தான் வரும். அது நிறைய தடவை நீங்கள் கேட்டிருக்கீங்க. போட் நெக்னாவே வந்து உங்களுக்கு ஆம்கோல் இறக்கி தான் வரும். அதே மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து போட் நெக்னால் முன்னாடியும் போட் நெக் தாங்க வரும். ஏன்னா நார்மல் நெக் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் லோவாக கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் போட் நெக் மாதிரி தான் வரும். ஏன்னா 2 பக்கம் ஷோல்டர் வந்து ஒரே அளவு தான் வரும். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு, அதாவது வந்து 2 பக்கமும் நமக்கு ஓப்பன் வரக்கூடாது, மடிப்பு பாகம் தான் வரணும். உங்களுக்கு ஓப்பன் வரக்கூடாது. அப்படி ஓப்பன் இருந்துச்சு லைனிங் அப்படின்னா அந்த ஓரத்தில் கரையோரத்தில் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு கொக்கியோ இல்லை வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. 2 பக்கமும் நெக்கும் மட்டும்தான், முன்னாடி பின்னாடியும் போட் நெக் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் இது என் கொக்கி எதுவுமே வராது, நாட்டு மட்டும்தான் வரும். கீழே கைக்கு நான் மார்க் பண்ணுறேன் 10.5 இன்ச்சு உயரம். இப்போ வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து 7.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள், சரியாக வருது நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனே வராது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அழகாக கட் பண்ணி வச்சு இது வந்து நம்ம அடையாளப்படுத்திடணும் சென்ட்ரு. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க முன்னாடி. இப்போ அடுத்து வந்து நம்ம தைக்க போயிடலாம்.
இப்போ வந்து நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கீழே ஒயரை வந்து 3.5 வச்சுருக்கேன். இப்போ ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு கீழே அதுக்கு கீழே நம்ம பேக் சைடு இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து 6.5 இன்ச் வைக்கிறேன். 6.5 இன்ச்சு அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப அகலம் வேணான்ட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஒடுக்கமாக தான் வரும். இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்து நான் வளைச்சி விட்றேன். கீழே வந்து ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது வந்து கழுத்து வந்து தனியாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தனியாக போகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மாறி போயிடும் நெக்கோட அகலம். அதனால் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். சுடிதார் மாதிரி அப்படியே போட்டு நாட்டு வந்து கட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு உயரமாக அதிகமாக வைக்கக்கூடாது, இடுப்பு வரைக்கும் தான் வரணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம டாட்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஒயரை வந்து ஒரு 7 இன்ச் வைக்கிறேன். இப்போ வந்து ஊசியில் ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். மடித்து வந்து ஓடு தையல் போட்டாலும் சரி, இல்லை நெருக்கு தையல் போட்டாலும் சரி போட்டுக்கோங்க. இதை மடித்து நம்ம ஓடு தையல் போட்டுக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு என்னென்னா லைனிங்க்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதோடு சேர்ந்து அந்த ஜிகுன்னு லைனிங் இருக்கும் பார்த்திங்களா, அதோடு சேர்ந்த மெட்டீரியல் இது. இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. இந்த பார்டரில் இந்த கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சுருங்கி போய் தைக்கவே, அதை வச்சு தைச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து அது 2 பக்கமும் இருக்கிற பைப்பிங்கை பிரிச்சுட்டேன். இதுக்கு வந்து நம்ம சாலோட கலர் இந்த பிங்க் கலருக்கு நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா அழகாக இருந்துச்சு. இது பைப்பிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2 சைடும் நான் ஒரு சைடும் முடிச்சிட்டேன். இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். நீங்கள் உருட்டிலாம் தைக்க தேவையில்லை, சும்மா அப்படியே மடக்கி விட்டு தைச்சிங்கன்னா போதும். ஏன்னா வந்து அது பைப்பிங் வந்து நல்லா இல்லை, ரொம்ப சுருக்கமாக அது ஒரு மாதிரி தைக்கிறதுக்கே சரியில்லை, அது மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கையில் வச்சு நம்ம கரெக்டாக அந்த கையோட எஜ்ஜும் இந்த பைப்பிங்கோட எஜ்ஜும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு தையல் போடுங்க. இப்போ மேலேயும் தையல் போட்டுடலாம். நூல் நூலாக இருக்கும், நான் இன்னும் அதை பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நூல் இருந்தே எடுத்து விட்ருங்க. இப்போ 2க்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் கூட பூ கூட எம்ப்ராய்டிங் இருக்குது பிங்க் கலரில். இப்போ நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். நீங்கள் தைக்கிற தையல் வந்து ஒரே அளவாக போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். கூட குறைய எங்கேயாவது போட்டுட்டிங்கன்னா நம்ம அடித்து திருப்புறப்போ வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் ஒரே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கீழேயும் நம்ம கட் பண்ணிடலாம். நான் கேன்வாஸ் கொடுக்கல, ஆனால் வந்து இந்த லைனிங் கிளாத் நிறையா இருந்துச்சு, அதை தான் வந்து அடியில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் கேன்வாஸ் வைக்கிறனா கூட அடியில் வச்சு நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்து மட்டும் மேலே கீழே ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்தந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து திருப்பிடலாம். லைனிங் கிளாத் நம்ம அடியில் வச்சுருக்கிறது வந்து உள்ளுக்க போயிடும். நல்லா ஊசி வச்சு எடுத்து விட்ருங்க. நம்ம ஊசி வச்சா மட்டும்தான் அது நல்லா ஷார்ப்பாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இந்த மெட்டீரியலில் தைக்கிறது பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் வலுவலுன்னு ஒரு மாதிரி கிராஸாக தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஃபினிஷ் பண்ண ஒட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பொம்மைக்கு போட்டு காமிச்சிருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டான பொண்ணு, அவங்களுக்கு போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வெயிட்டு, 2 நல்ல கலராக இருப்பாங்க, அதனால நல்லா டார்க் கலராக எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே நம்ம வச்சு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பிட்டு நம்ம வந்து இந்த பிங்க் கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். நெக்கோட உயரம் வந்து நான் 5 இன்ச் வைக்கிறேங்க. இது முன்னாடி நெக்கு. இப்போ ரவுண்டாக போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சொல்கிறதெல்லாம் தையலுக்கு போக நம்ம பைப்பிங் தான் வைக்கிறோம், அப்படி ஒன்றும் கழுத்துருவோம் இறங்காது, அதனால் கொஞ்சம் இறக்கி தான் வைக்கிறேன். வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா அடியிலே போயிடும் உங்களுக்கு. நெக்கு வந்து அடித்து திருப்பிங்க. கீழே வந்து நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன் மடித்து தைக்க. அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். இதுக்கும் அடியில் வந்து லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கேன். அதாவது வேஸ்ட்டு கிளாத் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். அப்போ 3 கிளாத் ஆச்சு. உங்களுக்கு திருப்பி தைக்கும் போது நமக்கு திக்காக இருக்கும். ஏன்னா வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சி விட்றலாம். இப்போ திருப்பி நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். தையல் போட்டு நம்ம இதுக்கும் அதுக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம எட்ஜில் தையல் போட்டுட்டோம். இப்போ நான் லைனிங் எல்லாம் வச்சுட்டேன். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம மடித்து தையல் போட்டுடலாம். மடித்து தையல் போட்டுட்டு
சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளிட்ஸு வர மாதிரி இருந்துச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கன்னா லைட்டாக ஃப்ளிட்ஸு வச்சு தைங்க. ஏன்னா ஒரு மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சில நேரம் வந்து அது தொங்குற மாதிரி இருக்கும் கரைப்பகுதி. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் குட்டியாக வாங்கினாங்கன்னா ஃப்ளிட்ஸு வச்சு தைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு, நம்ம டாட் போட்டுடலாம். நான் முன்னாடி வேறு ஏதாவது டிசைன் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் வந்து இது மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லைங்க. அதனால தான் வந்துட்டு நான் எதுவும் பண்ணலை. இல்லைன்னா வந்து ஏதாவது டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன். சூப்பராக இருந்திருக்கும் வேறு மாதிரி மெட்டீரியல்னால். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஈஞ்சிட்டே வர மாதிரி மெட்டீரியல். இதை எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியல. ஒரு தடவை தான் போட முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டிசைன் எதுவும் பண்ணலை, அது வேஸ்ட் ஆயிருன்ட்டு. இப்போ 2 பக்கம் டாட் போட்டுடலாம். சேம் பட்டுப்பாவடைக்கு நம்ம 4 பக்கம் டாட் போடுவோம் இல்லையா, முன்னாடி பின்னாடி, அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து நம்ம ப்ளவுஸ் மாதிரி இடுப்பு வரைக்கும் தைக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து வேணான்ட்டாங்க. ஏன்னா வந்து உன் சைடாக நாங்கள் சால் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இடுப்பு கீழே கொஞ்சம் இறக்க வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஓப்பன் எங்கேயும் வராது, தலைவலி சுடிதார் மாதிரி தலைவலி தான் மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு. நான் அந்த ஷோல்டர்லேருந்து பைப்பிங் கொடுக்குறேன். நம்ம ஃபுல்லாக சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்குங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம கொடுத்துடலாம். அதாவது நீங்கள் ஒரு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும், அதற்கு முன்னாடி கழுத்து பின்னாடி கழுத்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஊசி நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக நீங்கள் இழுத்து கொடுத்தீங்கன்னா போதும். ஷோல்டருக்கு நான் ஷோல்டர் வரைக்கும், அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க. ஏன்னா வந்து இது பிளெயினாக தைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சனாச்சும் நமக்கு சாலோட கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளவுஸில் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ்க்கும் எடுப்பாக இருக்கும். அதனால தான் நான் பைப்பிங் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் பிளெயினாக தைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட தைச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உள் பக்கமாக கொத்தியாக நமக்கு ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும், நீங்கள் அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பும்போது. இப்போ இந்த பைப்பிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 2 பைப்பிங்கும் ஒன்றா வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி அவங்க தையல் போட்டுருங்க. ரெண்டையும் இறுக்கி பிடிச்சி நல்லா தூக்கி டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அமுக்கு தையல் போடுங்க.
2 பைப்பிங் ஒன்றா இருக்குது. பின்பக்கமாக வச்சு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஆம்கோலுக்கு நான் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணேன் இல்லையா, அது நான் வச்சு பார்த்துட்டு அதை கட் பண்ணிட்டேன். சரியாக வந்துச்சு. அந்த 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதை நான் வளைவாக அப்புறமா கட் பண்ணி விட்டுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா, நான் வந்து அது ஒரு டவுட்டுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சேன். நல்லா அழகாக உருட்டி நம்ம ஆம்கோல் ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கை வந்து 2ஐயும் சேர்த்து வச்சு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அதாவது வந்து அடையாளப்படுத்திக்கோங்க அடிப்பக்கம் கையை அடையாளப்படுத்திட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டு தான் விட்ருக்கேன். நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். சரியாக வருது பாருங்கள். நான் வச்சு காமிச்சு உங்களுக்கு தைச்சி காமிச்சேன். அதாவது வந்து கட் பண்ணினேன். நீங்கள் கூட யோசிப்பீங்க எப்படி அப்படி வச்சு பார்த்தா சரியாக வருமா அப்படின்ட்டு. சரியாக வந்தது. கைக்கு வந்து சென்டர் அடையாளப்படுத்தி மார்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் நீங்கள் எந்த அளவுக்கு தையல் போடுவீங்களோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கையில் வச்சு தைச்சிடலாம். நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணதுலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மார்க் பண்ணது மேலேயே அப்படியே நீங்கள் வச்சு மெதுவாக தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து உங்களுக்கு அளவு வந்து மாறாது. சென்டரும் வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ கையும் வந்து 2 பக்கமே சரியாக வந்துடுச்சு. இப்போ கை வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு கை அளவு வச்சு அடுத்தடுத்து போட்டுக்கோங்க 3 தையல். ஏன்னா டைட்டாக இருந்தாலும் பிரித்து விட்டுக்கிற மாதிரி. ரெண்டு பைப்பிங்கும் ஒன்றா வருதான்னு பார்த்துக்கோங்க, ஏற்றியும் தாத்தையும் இல்லாமல். இப்போ 2 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் தைச்சிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து சுடிதாருக்கு தைப்போம் இல்லையா, அது மாதிரி அப்படியே திருப்பிடுங்க. ரிட்டனு திருப்பிட்டு நல்லா வளைவாக அந்த இடத்துல வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ 2வது தையல் முடிக்க போகிறோம். இப்போ அளவு வச்சு பார்த்துக்கலாம். ரெண்டாவது தையல் முடிச்சிருங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் வந்து மடித்து தைச்சிருங்க. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பிட்டு நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிருங்க. தைச்சி விட்டு நம்ம இப்போ கீழேயும் நல்லா மடித்து அந்த பிசுறு தெரியாமல் தைச்சி விட்றலாம். நான் சொன்னேன் இல்லையா பிரிஞ்சுக்கிட்டே வருதுன்னு, அதனால் ஸ்ட்ரைட்டாலாம் தையல் போட்டிங்கன்னா ரொம்ப பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஓப்பனை மடக்கி விட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ ஓப்பன் முடித்தாச்சு, கைக்கும் தையல் போட்டாச்சு. நம்ம நாட்டை ரெடி பண்ணிடலாம்.
இப்போ ஃபுல்லாகவே அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. ரெண்டாவது தையல் அமுக்கு தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அடியில் இருக்க பைப்பிங் கிளாத்தும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்து நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நாடாங்க. நான் ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி அப்படியே 3ஆக மடித்து தையல் போடுறேன். இதுக்கு தையல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த உள்ளே கோர்க்க முடியல, கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு நாடா கோர்த்துக்கலாம். அந்த உள்ளே நாடா கோர்க்குற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு இங்கிட்ட அங்கிட்ட நல்லா தைச்சி விட்டேன். தைச்சிட்டு நம்ம சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சைடில் அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக கீழே வரைக்கும் இந்த ஸ்கர்ட்டை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தையல் போட்டாச்சு. இது முக்கோணமாக அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா சில்க் காட்டனு, அதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டு நம்ம ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்கிற மாதிரி நெருக்க நேரமாக தைக்கிறேன். நல்லா தைச்சி விட்டு இப்போ வந்து அந்த அதில் வச்சு தைச்சிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி வச்சு தைச்சிருங்க. அப்படியே திருப்பி வச்சு அந்த தையல் மேலே போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெளியில் எந்த தையலும் தெரியாது. இப்போ திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட வேணாம், நாட்டு வச்சு அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து நாட்டு முடிஞ்சு நான் 2க்குமே தைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அதில் வச்சு தைச்சி விட போகிறது கிடையாது, கையிலே தான் தைச்சி விட போகிறேன். ஏன்னா வந்து அது சரியான அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு தைக்கவும் முடியாது. கையிலையே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தைச்சி விட்றலாம். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ தைச்சாச்சு, நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த பேக் சைடு நெக்கு காமிக்கிறே பாருங்கள், நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இதுதான் பேக் சைடு. ஃப்ரண்ட்லேயும் நல்லா பைப்பிங் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன். இது சாலு டாப்பு அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் கொடுத்தாங்க தைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்குது. இது வந்து பொம்மை ஒல்லியாக இருக்கா, ஆனால் அவங்க வந்து அளவு வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய அளவு தான். பின்னாடி நெக்கு இது அவங்க போட்டாங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லெஹங்கா கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.